ஏப்பா அம்மா வழியில துடி துடிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க வண்டி செய்யறது உள்ள வச்சுக்கிட்டீங்க. இல்லே சொன்னதை மட்டும் செய்டா. அவர் கதவை அடைச்சாலும் காதுல வாங்க கூடாது, கண்ணுல பார்க்க கூடாது. வாயில சோத்த வைக்க விட மாட்டா. மண்டவலி ஆமா மண்டவலி. தோழ ராத்திரி பேர் மூட சம்பந்தாராக்கு மண்டவலி இருக்கு. பிரகலைகள் ஆரம்பம். இவங்களுக்கு கல்யாணம் காட்சின்னு வந்துட்டா போதும்டா. இவங்களுக்கு சட்டை தைக்கிற டெய்லர் உசுர வாங்கி போடுவாடா. அதே இந்த வட்டம் நானே தச்சு தரலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ சுத்தம் வருது. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. ஐயோ அம்மாவுக்கு ரத்தம் வருதே, இருமா கட்டு போட்டு விடுறேன். அடே அப்பா எம்புட்டு ரத்தம் போய்கிட்டு இருக்கு. இல்ல ஒரு கிணத்துல எடுத்து புரியா டாக்டரை கொடுத்து ஏத்திக்கிடுவான். வலிக்குதாம்மா? இருமா பூஸ்ட் காப்பி போட்டு தரேன். என்னம்மா பூஸ்ட்? ஐயோ வலிக்குதே, நான் சாக போறேன்டா. வலிக்குதுடா. இந்த வண்டி சாவி ஏறா, ஆஸ்பத்திரி போவோம். ஏப்பா அம்மா வழியில துடி துடிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க வண்டி செய்யறது உள்ள வச்சுக்கிட்டீங்க. ஏங்க உங்களுக்கு ஈவு வரைக்குமே இல்லையா? என்னை காப்பாற்றணும்ன்ற மனசே இல்லையா? மனசெல்லாம் இருக்கு. இந்த நாள் நீ எனக்கு என்ன பரிகாரம் செஞ்சுட்டு நினைச்சு பார்த்துட்டு அதே பரிகாரத்தை உனக்கு நான் செய்யறேன். டிப்ரெஷன். ஃபிளாஷ்பேக். இந்தாம்மா அப்பா கறி வாங்கி தந்தாரு. A few moments later. ஏங்க வாங்க சாப்பிடலாம். நீங்க வாடா சாப்பிடலாம். முதல்ல அப்பா சாப்பிட்டுமா, அப்புறம் நான் சாப்பிடுறேன். ஏங்க எங்க ஐயா பாருங்க. கை நல்லா தானே இருக்கு, புரிஞ்சா போச்சு. கையெல்லாம் உடையல, இந்த வளையல பாருங்க. ஏண்டி 4 தங்க வளையல் வாங்கி கொடுத்துருந்தேன், இப்ப 2 தான் இருக்கு. 2 வளையல மோத்தா விட்டு கொடுத்து விட்டியா? எப்பா இது கவரிங் வளையலுப்பா, தங்க வளையல்லாம் உள்ள இருக்கு. நாளைக்கு கல்யாணத்துக்கு போனேன், 4 கவரிங் வளையல் வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்ல வந்தேன். ஏண்டி இந்த கவரிங்க போட்டுக்கிட்டு ஒத்தையில போக பயமா இருக்குன்னு சொன்னாக்க. ஏங்க கவரிங்னாவே வெளியில போட்டு போக பயமா இருக்கு. பொம்பளையில காலனித்தனம் பண்றாங்க. உண்மை. என்னது நீ பயப்படுறியா? அடியே உன்னைய பார்த்து பயந்து அந்த யமதர்ம ராசாவே நம்ம தெருவுக்கு வர 10 வருஷமா பயந்துகிட்டு கேட்டீங்க. ஏப்பா எதுக்குப்பா யம தர்மம் இந்த தெருவுக்கு வர பயப்படுறாரு? இல்லை இவ யமதர்மனே கொண்டு விடுவாடா. யமதர்மனே பயப்படுறா பாத்துக்க. இவ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்க. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு 4 வளையல் வாங்கிட்டு வாங்க. பொறுமா அப்பா சாப்பிட்டு முடிக்கிட்டேன். இன்னைக்கு சனிக்கிழமை கடையை அடைச்சு போடுவாங்க, அப்ப நான் கல்யாணத்துக்கு போக முடியாது. இப்பயே வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்.
Matariku, Pak. எதுக்கு இப்ப அம்மா மூஞ்சி இப்படி உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லடா, உமா மூஞ்சில அந்த யமதர்மி மூஞ்சி தெரியுதுடா. நான் முடியாதுன்றாலும் இந்த யமதர்மி என்னை விட்டுறா போறாரு. ஒரு அம்மா வாங்கிட்டு வந்துடுறேன். One hour later. நாங்க வளையல் வாங்கி அடியே, தூக்கு தண்டனை உத்தரவு கூட மாத்தி வச்சிருவாங்க. ஆனா உன் உத்தரவை யாரும் மாத்த முடியாது. உட்காருங்க, சாப்பிடலாம். ஏங்க, 4 வளையல் வாங்கிட்டு வர சொன்னேன், 2 வாங்கி வந்திருக்கீங்க. கடையை அடைக்கிற நேரம் போனேன், தேடி எடுக்க முடியல. இந்த ஒரு வளையல போட்டு போனா ஊரே இங்க கேலி பண்ணுவாளுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. எனக்கு இப்பயே எனக்கு வளையல் வந்தாகணும். இல்லை, இங்க வாடா. இப்ப எதுக்கு இப்ப என்னைய அடிச்சீங்க? எவன் கடையிலடா கறி வாங்கினேன்? நான் கறியை தெரியக்கூடாதுன்னு செய்வா வச்சு கொடுத்து விட்டானடா. வாயில சோத்த வைக்க விட மாட்டா. Later that night. ஏமா அப்பா வெளியே போவட காணோம், இருட்டாயிருச்சு. கொஞ்சம் போட்டுறா, போன் போட்டு பாப்போம். வளையல் வாங்கியாச்சா? வளையல் வாங்கல, எல்லா கடையும் அடைச்சிருக்கு. வீட்டுக்கு வாரீங்களா? வர கொஞ்சம் லேட் ஆகு. ஏலே, லேட் ஆகுமாம்டா. வா, நம்ம சாப்பிட்டு போய் தூங்குவோம். ஏமா அப்பா சாப்பிடவே இல்ல? ஆமா, ஆம்பளோட ஒரு வளையல் வாங்கி தர முடியல. அவர் சாப்பிட்ட என்ன, சாப்பிட்டு என்ன, பேசாம சாப்பிடுறா. இந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்றா, காலிங் பண்ண ஆஃப் பண்ணி விடுறா. நீ எதுக்குமா இதையெல்லாம் செய்ய சொல்லிக்கிட்டு இருக்க? சொன்னதை மட்டும் செய்டா. அவர் கதவை உடைச்சாலே காதுல வாங்க கூடாது, கண்ணுல பார்க்க கூடாது, சரியா? ராகமா, ராக்கு, குமாரே, குமாரே, வயிறு வேற பசிக்குது. நல்லா தூங்கிட்டாங்க போல தெரியுது. சரி, தண்ணியை வச்சு குடிப்போம். வெளியே வந்து வர்ற ஆரா படுத்திருக்காங்க.
யாரும்மா இங்க வந்து படுத்திருக்குது? அம்மா அப்பா வண்டி இருக்குமா? அப்பா பார்த்தா இருக்குமா? மூஞ்ச பாருமா. ஏய், பேச்சியை கட்டி விட்டு உள்ள தூக்குடா. பாருங்க. எம்மா அப்பாவுக்கு குளிர் காய்ச்சல் மாதிரி தெரியுதுமா. போய் அந்த போர்வை எடுத்துக்கோமா, போத்தி விடுமா. சரி, போடு இப்போ நேற்று என்ன துவச்சு அடிச்சு வச்சிருக்கேன். இந்த வேட்டி எடுத்து பத்தி விடுறா. எம்மா சூடா ஒரு டீயை போட்டு கொடுமா, இந்த குளிர் நின்றும். எந்திரிங்கப்பா, டீ சாப்பிடலாம். இந்தாங்க, குடிங்க. என்னடி சுடி நீ கொடுத்துருக்க? அவசரத்துல பால் சீனி காப்பி தூள் போடாம முட்டை போது இருக்கு. போய் போட்டு எடுத்து கொண்டு போடி. மறக்கவெல்லாம் இல்ல, குளிருக்கு சுடு தண்ணி தான் நல்லது. சும்மா குடிங்க. அம்மா அந்த தலைவலி தெளி தேடுமா, தேய்ச்சி விடுறேன். மண்டவலி ஆமா, மண்டவலி தோற ராத்திரி கூட மூட சம்பந்தாராக்கு மண்டை வலிக்கிறதுக்கு. தைலம் திராட்டி போ, அந்த வண்டி சேவையாவது எடுமா, அவர் ஊசியாவது போட்டு வருவாரு. என் துறைக்க நான் இழுத்துக்க அடக்கு நடந்து போக மாட்டாராக்கு. சாவியெல்லாம் தர முடியாது. ஊசியோட காசியாச்சும் கொடுத்து விடுமா. இல்ல நீ வேற சும்மாறா. இவருக்கு பெரியாஸ்பத்திரி ஊசி எல்லாம் கேட்காதாக்கு. அடியே பசிக்குதேடி, கொஞ்சம் பழைய சோறாச்சு குடி. பழைய சோறு எதுக்கு? சுடுசோடே போட்டு தாரேன், சாப்பிடு தோல. என்னடி இது? ஏன் உனக்கு மட்டும் குளிர் காய்ச்ச வருமாக்கு? இன்னைக்கு எனக்கு இந்த குளிர் காய்ச்ச. போய் நீயே சமைச்சு சாப்பிட்டுக்க. End of flashback. நினைச்சு பார்த்தாச்சாப்பா, ரிசல்ட் எப்படிப்பா வந்திருக்கு? வெரி பேட் ரிசல்ட் வந்திருக்கிற. ஏண்டா பேடு ரிசல்ட் என்னடா? அநேகமா பழிக்கு பழியா கூட இருக்கலாம், இல்லாட்டி நம்ம 2 பேரையும் கொலைப்பட்டினியா போட்டு கூட சாகடிக்கலாம். உன் வண்டி எடுறா, ஊசி ஓட்டுக்கு வருவான். வண்டியில காத்துக்குள்ள தான் ஆஸ்பத்திரிக்கு போவ. கட்டிச்சோத்துக்கு பெருச்சாலியை வச்சு கட்டின மாதிரி இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் போடுற அவஸ்தை கொஞ்சமா நஞ்சமா. சரி அந்த செல்லடுறா, ஆட்டாவுக்கு போன் போட்டு ஆட்டாவை வர சொல்றா.
சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. இப்ப எப்படி ஆட்டோ வரும்னு பாக்குறேன். இல்லே இந்த பரிசர்ரா நடந்து போயாது ஊசியை போட்டு. அடியே உங்ககிட்ட பணத்தை வச்சுக்கிட்டு என்னை பெரியாஸ்பத்திரியில ஊசி போட சொன்னியா? அரசெல்லாம் தர முடியாது. ஐயோ வலி தாங்க முடியலையே. சமையல் வேற பண்ணலையே. என் மைய வேற பட்னியா கிடப்பியான். இந்த ஆள் வேற பணத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டாரு. இப்ப என்ன செய்வேன்? ஐயோ இல்லை கொஞ்சம் போடுடா. பாவம்டா அம்மா. உங்ககிட்ட பெரிய காயம் வந்துடக்கூடாது. எப்படித்தான் வழிய பொறுக்கிறாளோ தெரியல. கொஞ்சம் போடுறா. நானே உனக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க எப்படிப்பா சாப்பாடு ரெடி பண்ணுவீங்க? இப்ப எப்படி சாப்பாடு ரெடி ஆகுன்றது மட்டும் நீ பாடுறா. எங்கடா போறாரு? தெரியலம்மா. ஏப்பா சமையலுக்கும் இந்த வாழை மாட்டுக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்குடா. இப்ப எப்படி வேலை நடக்குதுன்னு மட்டும் பாரு. இப்படி வா. ஏண்டா இத்தனோண்டு ஊசி குத்துனதுக்கு இம்பிட்டு பெரிய வெட்டிக்காயம்டா அவ சொல்லுவா. அதுக்கு நீ சாடுற அடிப்ப. இப்ப அடிடா சாடுறா. வலிக்கிறப்பா வலிக்கிறப்பா. எப்பப்பா நீங்க என்னதான் கேட்கிறப்ப வலிக்கிறப்பா விடுப்பா. அடிக்காதீங்க. இன்னும் 5 நிமிஷத்துல கறி எனக்கு இங்க வந்தாங்க. காசு காசு கொடுப்பா. காசா வேணும்? காசு கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இந்த நம்ம வரோம். Five minutes later. முருகா என்னைய பிடிச்ச கண்டை விளையிருச்சு. இனி இந்த கண்டை யாருகிட்ட போக போதோ தெரியலையே முருகா. ஏண்டி காய்ச்சல் அடிக்குது. இப்ப இந்த காய்ச்சலை எப்படி விரட்டுறது மட்டும் பாரு. ஐயோ தாய் மனுஷன் அடிச்சு கொடுக்கானே. ஐயோ அடே இன்னும் 5 நிமிஷம் சாப்பாடு இங்க வந்தாங்கண்ணா. அடே இப்ப நானா சாப்பிட மாட்டேன். இப்ப நீ எனக்கு ஊட்டி விடுற. நீ எனக்கு தண்ணி கொடுக்குற. இதே மாதிரி டெய்லி 2 பேரும் ஊட்டி சாப்பிடணும். சரிங்களா? செய்யறீங்க. ஏண்டி கல்யாணத்தப்ப புருஷ வீட்டுக்குள்ள வரும்போது அப்படியே உள்ள வர்றது. உள்ள வந்ததும் சொத்து சோகம் காசு பணம் நகை நட்டை கைப்பற்றுறது. கைப்பற்றிட்டு கட்டின புருஷனை காலடியில போட்டு ஏறி மிதிக்கிறது. வீட்டோட அதிகாரத்தை கைப்பற்ற பாக்குறது. அடியே எல்லா நேரமும் ஆம்பளை ஏமாறி இருக்க மாட்டாங்க. முடிச்சு பாத்துட்டியா உன் கதை கந்தலாயிரும்படி தெரிஞ்சுக்க. எப்பா இனிமேல் கையவே வெட்டிக்கிட்டாலும் நான் கட்டுப்பட மாட்டேன்ப்பா. அப்படி கட்டே போட்டாலே பெரிய வெட்டுக்காயம்னு வெளியில சொல்ல மாட்டீங்க. நீங்க மன்னிச்சுடுங்க.
இந்த பையன் உங்க 2 பேருக்கும் என்னைக்கு இருக்குன்னு போ போ